மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ராகவன் மொத்தமாக வில்லனாக மாறிட்டாங்க. வீரா எல்லா உண்மையும் மாறனுக்காக கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு மாறன் கிட்ட சவால் விடுறாங்க. செம்ம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் உங்களுக்காக தான் போடுறேன். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ராகவன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூமில் தனியாக என்ன பண்ணலாம் எனக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே. எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சாக்கணுமே. நம்ம கெட்ட பேர் எந்த காலத்துலையும் எடுத்துடக்கூடாது. யார் இதில் மாட்டி விடலாம். இந்த வீரா வேற ரொம்ப ஓவராக துருவி துருவி கண்டுபிடிக்கலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவள் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டா கண்மணி என்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தாலியை மூஞ்சியில் வீசி எறிஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. அப்பா என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றி ஆகணும். இதுக்கு ஒரே தீர்வு என்ன? எப்படியாவது ராகவா யோசி இருக்கிற சேர் எல்லாத்தையும் நவுத்தி விட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாரையா ஒருத்தரை மாட்டி விடணும். அந்த மாறன் தான் சரியான ஆளாக இருப்பான். அவங்ககிட்ட இப்படியே சொன்னால் நம்ப மாட்டாங்க. அத்தை தடுத்துருவாங்க. வீரா கூட அவன் சேர்ந்து வாழணும். அது நடக்காத அளவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னா இது எல்லா பழியையும் மாறன் ஏற்றுக்கிட்டு உள்ளே போகிறது தான் சிறந்ததாக இருக்கும். யோசி ராகவா, இதுக்கு ஏதாவது ஒரு நாடகம் பண்ணி போட்டே ஆகணும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவன் நாடகம் ஆடுறதுக்காக மாறனையும் வள்ளியையும் ஏமாத்துறதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கீழே வள்ளி கரெக்டாக ராகவனை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. மாறன்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப நேரமாக தேடுறேன்டா, இந்த ராகவன் எங்கே போனானே தெரில, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் இந்த வீரை வேற எல்லா விஷயத்தையும் ராகவன் முன்னாடியே சொன்னதுனால அவனை காணும்னு தேடிக்கிட்டேன். எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவான்னு வீரான்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டு போனான்டா அப்படின்னோடனே, என்னத்தை அவனை போய் தனியாக விடலாமா, அவன் பாவம் இல்லையா அப்படின்னு மாறன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் தேடுறாங்க. அந்த சமயத்தில் ராகவன் நைஸாக நாடகம் ஆடுறதுக்காக கரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மாறன்கிட்ட. மாறா, எல்லா பிரச்சனையும் உனக்கு என்னால் தான் வருது, இதுக்கப்புறமும் நான் இருந்தால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு முடிவை சொல்லிட்டு நான் நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போகிறோம், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. என்ன இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. வீடு ஃபுல்லாக தேட்டும், அவன் வெளியில் போயிருக்க வாய்ப்பே கிடையாது, மொட்டை மாடி தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு இந்த பக்கம் மாறனும் வள்ளியும் வேகமாக ஓடி வராங்க. அந்த சமயத்தில் அவங்க 2 பேரும் வர்றாங்களா அப்படின்னு இப்போ எட்டி ராகவன் ரொம்ப மோசமாக பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நாடகம் ஆடுறதுக்காக கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ராகவன் கரெக்டாக மாறன் கிட்டக்க வர்றப்போ அப்படியே நாடகம் ஆடுறத ஆரம்பிக்கிறாரு. என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் தடுத்து நிப்பாட்டுறான்னு, விடுறா, எதுக்காகடா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேனோ, எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம கோவத்தில் வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் அந்த சீனு. வள்ளி உடனே விட்றா, இதுக்காக தான் உன்னை நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் கையை பிடிச்சி, இங்கே படுறா, கண்மணி என்னை விட்டுட்டு போயிடவே கூடாதுரா. அப்பா எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, என்னால் அதெல்லாம் தாங்கவே முடியாது, நீ ஒருத்தன் மட்டும்தான்டா என்னை காப்பாற்ற முடியும், நீ மட்டும் போனால் உள்ளே போனால் மட்டும்தான்டா நான் தப்பிக்க முடியும், இதில் எனக்காக இதை மட்டும் செய்டா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துடுறாங்க. காலில் விழுந்தோன்னே எந்திரிடா ஏன்னு சொல்லிட்டு காலில் விழுந்ததுனால மாறன் லைட்டாக யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பாவும் சரி வீராவும் சரி எல்லா உண்மையும் அவங்க போகிற வேகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறப்ப, நீ தான் ஏதாவது உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராகவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க ராகவனை. அப்போ தான் ராகவன் அப்படியே கண்ணில் கோவத்தோட ராகவன் சிரிக்கிறாங்க. சம வில்லன் தனமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். கீழே கரெக்டாக வராங்க. வந்தோடனே மாறனை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வீரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா, யாரோ உன்னை சுற்றி பழி போட்டு உன்னை மாட்டி விடுறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அது புரியுதா, இல்லை புரிஞ்சுக்கிட்டு நீ பரவாயில்லன்னு நான் ஏற்றுக்கிறியா, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு முகத்துக்கு நேராக சொன்னாங்க. இங்கே பாரு வீரா, இந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் தலையிடாமல் வேறு யார் தலையிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றுன்னா நான் விட்டு கொடுக்கலாம் என்னால் முடியாது, நான் நிற்பேன், இந்த வீரா எப்போவும் மாறனுக்காக நிற்பேன், உன்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ நிற்கிறல, அதே மாதிரி தான் சும்மா உன் மேலே தப்பு இருந்தால் நான் பரவாயில்ல, தப்பே இல்லாத உன் மேலே யாரோ சுற்றி பழிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் உனக்கும் அண்ணனுக்கும் பகையே கிடையாது, ஆனால் யார் மூலமும் பொய் சாட்சி சொல்லி உன் மேலே பழியை போட பார்க்குறாங்க. நல்லா யோசிச்சு பாரு மாறா, இதெல்லாம் பெருசாக சதி செய்கிறாங்க, இந்த விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ இதில் தலையிடக்கூடாது அப்படின்னோன்னா, அப்படியெல்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்க, இது என் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயம், அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க செஞ்ச தப்பை உன் மேலே
பழியை போட்டுட்டு ஈஸியாக யாரோ ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சவன் தப்பிக்கலான்னு நினைக்கிறான் பார்த்தியா, அதெல்லாம் என்னால் இப்போ பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ என்ன உனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், அவ்வளோதான விஷயம். நான் தான் வந்து உன் அண்ணனை வந்து வேணுன்ட்டே வந்து வம்பிழுத்தேன், அதனால் நான் தான் இந்த ருத்ராட்சையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சேன் போருமா, உனக்கு ஏதாவது சந்தேகம் பண்ணி நீ கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னா இந்த உண்மை தான் வரும் அப்படின்றப்ப நீ முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு பச்சையாக பொய் சொல்கிறேன்னு தெரியுது, யாரை காப்பாற்றுறதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து அதிரடியாக முடிவே பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்க மாறன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் செஞ்சேன், உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வந்து இனிமேல் என் வாழ்க்கையில் நீ தலையிடாத, உனக்கு பேப்பரில் வேணால் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அப்படி ஏதாவது சம்மந்தப்படுத்தி என்னை காப்பாற்றணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், நான் வந்து இனிமேல் வந்து நீ பார்க்காத பழைய மாறனா நான் பார்க்குற மாதிரி இருக்கும், இதில் தலையிடாதன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. மாறா நீ தப்பு பண்ணுற, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னோடனே நீ ஒன்றும் என்னை வாழ்க்கையில் இருக்க வேணாம் விலகி போ அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாங்க. ஆனால் வீரா வந்து மாறனோட முழு மனசோடு வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அதை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க. அவங்களுக்கும் வந்து புரிய ஆரம்பிக்குது இது எல்லாத்தையும் வந்து மாறன் பழியை ஏற்றுக்கிட்டானான்னு வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசுகிறத வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராகவன் வந்து பார்த்துட்டு அப்பாடா இனி நம்ம வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கே இவன் வந்து வீரா கூட வந்து உண்மையை சொல்லி சேர்ந்து வாழ்ந்துட்டானா அப்போ நம்ம வந்து வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு வந்து ராகவன் வந்து மனசில் வந்து அவ்வளோ மோசமாக வந்து நினச்சிக்கிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு முகத்தை வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு வந்து கிளம்பி போயிடுறாங்க. கீழே பார்த்தா வந்து வள்ளி வந்து ரொம்ப கவலையோட சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன இப்படி இவ்வளோ தூரம் என் குடும்பத்துக்கு வந்து கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்தா எப்படி, ஒருத்தன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தன் வந்து இப்படி கஷ்டத்தை வந்து பழியை ஏற்றுக்கணுமா, இது வந்து உனக்கே அடுக்குமா, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவை கொடு, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனைனா ஏன் நான் இருக்கேன்ல இந்த வீட்டுக்கு, என்ன வேணால் வந்து நீ கூட வச்சுக்க, அதுக்காக வந்து ஏன் இந்த பசங்களை வந்து சந்தோஷமாக இருக்க வைக்கணும் வள்ளி வந்து ரொம்ப மனசு அப்பாவித்தனமாக வெள்ளேந்தியாக வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கான். அந்த சமயம் வந்து வள்ளி அழுகுறத பார்த்தோன்னா மாறன் வராங்க, வந்துட்டு அத்தை எதுக்காக அழுகுற, கண் கலங்காத வா, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஊஞ்சலில் உட்காந்துட்டு என்னடா மாறா ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, அத்தை ஒரு 10 நிமிஷம் உங்கள் மடியில் வந்து படுத்துக்கிறேன், எனக்கு மனசே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப, மாறா நான் தான் சொல்கிறேன்ல சில விஷயம் வந்து என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், அதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து பழியை தூக்கி நம்ம மேலே போட்டுக்கக்கூடாதுரா, அன்றைக்கி தற்போதைய சூழ்நிலைக்கும் வந்து நீ வந்து ராகவனை காப்பாற்றின, பட் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வரணும், அதுக்கு என்ன வழின்னு மட்டும் பாரு அப்படின்றப்ப அதுக்கு வாய்ப்பே கிடையாது, வீரா வந்து சுற்றி சுற்றி வந்து எங்கே தேடினாலும் வந்து அவள் கண்டுபிடிக்காமல் விடமாட்டா, அவகிட்ட நான் இப்போ தான் வந்து கராராக சொல்லி வச்சுருக்கேன், ஆனால் அவள் எவ்வளோ தான் சொன்னாலும் இந்த மாறன் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு வந்து மனசார நினைக்கிறா, இப்போ நான் இதுலேருந்து எப்படி வந்து அவளை நம்ப வச்சு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு நான் வந்து மாட்டிக்கிறது மட்டும்தான், நானே மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டா மட்டும்தான் எல்லாம் சரியாகும் அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வள்ளிக்கிட்ட வள்ளி வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு செம்ம எமோஷ்னலாக கண் கலங்குறாங்க. கண்மணி வந்து அவ்வளோ தூரம் வந்து திட்டம் போட்டது எல்லாமே வந்து ஜெயிக்கணும், யாரும் நம்ப மாட்றாங்களே மாறனை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த பக்கமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட சூப்பராக